தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் வெங்காயத்தையும் முந்திரி பருப்பையும் வதக்கி எடுத்துக்கணும். ஆக்சுவலாக இது க்ரீன் சிக்கன்னு. ரீஃபைண்ட் ஆயில் வேறு எந்த எண்ணெய் வேணால் கடலை எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணால் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு ரொம்ப இந்த கண்ணாடி மாதிரி வர்ற அளவுக்கு வதக்குனா போதும். முந்திரி பருப்பு போட்டுக்கிறேன். இது நல்ல க்ரீமியாக இருக்கும், அதுக்கு தான் நான் போடுறேன். ஏன்னா நம்ம இதில் தக்காளி ஆட் பண்ண போகிறதில்ல. வதக்குனதை போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க. கிரேவி வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ போடுங்க. நான் 2 வெங்காயம் எடுத்திருக்கேன். திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்போது இந்த அரைச்ச விழுது அதில் போட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு வெங்காயம் வதக்கி அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது போட்டுக்கோங்க இதில். ஆல்ரெடி கொஞ்சம் வதங்கினதுனால குக் ஆகிருக்கும். இன்னும் கொஞ்சம் இது குக் ஆனவுடனே நம்ம கொத்தமல்லி, புதினா, இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் நான் வந்து ஒரு கைப்பிடி எடுத்திருக்கேன் எல்லாமே. இஞ்சி பூண்டு இந்த 1/2 கிலோ சிக்கனுக்கு தேவையானதை எடுத்திருக்கேன். அதையும் அந்த அரைச்ச விழுதையும் இதில் போட்டுருங்க. ஆக்சுவலாக டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், நம்ம வந்து வேறு எந்த காரமும் போட போகிறதில்ல. ஏன்னா நான் 4-5 பச்சை மிளகா வச்சுருக்கேன் காரத்துக்கு. இதுலேயே லைட் கலர் பச்சை மிளகான்னா காரம் கம்மியாக இருக்கும். ஸோ டார்க் க்ரீன்னா கொஞ்சம் காரம் இருக்கும். நம்ம 1 கப் கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து புலாவ், சப்பாத்தி எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். ப்ளஸ் புதினா கொத்தமல்லி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. எப்பவும் போல் சிக்கன் நம்ம செய்யாமல் டிஃப்ரெண்ட்டாக நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இந்த மாதிரி. நான் 1/2 kg சிக்கன் வந்து கழுவி வச்சுருக்கேன், அதான் போட போகிறேன். நல்லா கிளறி விடுங்க. நல்லா குக் ஆகட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த அளவுக்கு குக் ஆகணும். இந்த கர்ட் வந்து இந்த மீட்டை வந்து நல்லா சாஃப்ட் பண்ணும். ஒரு 1.5 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டுக்கோங்க. எல்லாம் போட்டு அரைச்ச ஷாஜீரா, பிளாக் கார்டமம், ஜாதிபத்திரி எல்லாம் போட்டு நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுருக்கேன். அந்த கரம் மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் அந்த இனிஷியலாக போடலை அது. ஏன்னா இதுக்கு இது ஏன்னா போதும். இறக்குற நேரம் கொஞ்சம் கரம் மசாலா போட்டு டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்போவும் நம்ம செய்கிற குருமா அப்புறம் இந்த தேங்காய் பால் சிக்கன்லாம் இல்லாமல் இது ஒரு விதமாக இருக்கும்.